வணக்கம். இந்த டிவிசி வீடியோ நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார் நான் வந்து ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன். என் கணவர் மேல சிஎஸ்ஆர் வாங்கிட்டேன். இப்போ நான் கட்டாயமா வந்து புரொடெக்ஷன் ஆஃபீசர் கிட்ட போகணுமா? போய் தான் ஆகணுமா? இல்ல நான் டைரக்ட்டா வந்து ஏடிஜிபி, டிஜிபி, ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இன்னும் பெரிய பெரிய போஸ்டிங் அவங்களலாம் போய் பார்க்கலாமான்னா, அவங்களலாம் போய் பார்க்க முடியாது. ஓகேவா? இதுதான் ரூல்ஸு. சார்லாம் நான் சீஃப் மினிஸ்டர போய் பார்க்கலான்னு நெனைக்கிறேன். கவர்னர போய் பார்க்கலான்னு நெனைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் போய் பார்க்கலான்னு நெனைக்கிறேன் சார். நீங்க போய் பார்க்க நெனைக்கலாம். ஆனா உங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. அவங்களுக்கு பவர்ஸும் கிடையாது. ஓகேங்களா? இதில மேட்டர் என்ன அப்படின்னா வந்து, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்கு மினிஸ்டர போய் பார்க்குறேன், அவன போய் பார்க்குறேன். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ப்ரொசீஜரே கிடையாது. கரெக்ட்டுங்களா? இதில மேட்டர் என்ன அப்படின்னா, குடும்ப பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது அந்த அனைத்து மகளிர். அவங்க உங்கள புரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறாங்களா? சார் நான் ஏன் சார் அங்கெல்லாம் போணும்? சிஎஸ்ஆர் தான் நான் வாங்கிட்டேனே. நான் ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போகலாமே சார்னா, ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு தான் போகணும். அத விட்டுட்டு நான் வந்து புரொடெக்ஷன் ஆஃபீஸர போய் பார்க்கலாமான்னா போய் பார்க்கலாம். நீங்க போய் புரொடெக்ஷன் ஆஃபீஸர தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். புரொடெக்ஷன் ஆஃபீஸர போய் பார்க்காமயே நான் கோர்ட்டுக்கு போகலாமான்னா, புரொடெக்ஷன் ஆஃபீஸர போய் பார்க்காமயே நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். அத பத்தி கிடையாது. அத பத்தி மேட்டர் கிடையாது. ஓகேங்களா? நான் இந்த ஏடிஜிபி, டிஜிபி, ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல்லாம் இருக்கிறாங்களே சார், டிஐஜி எனக்கு அவங்களலாம் தெரியும். அவன தெரியும், இவன தெரியும். எனக்கு என்ன சொல்றது? என்கிட்ட வர்றவங்கலாம் அப்படிதான். நேத்து ஒருத்தர் வந்தாரு. சார் நான் அட்வொகேட் தான் சார். என் அண்ணன் அட்வொகேட், அப்பா அட்வொகேட், தம்பி எல்லாருமே அட்வொகேட் சார். அட்வொகேட் குடும்பம் சார். எனக்கு ஐஜி, டிஐஜிலாம் தெரியும் சார். சரிங்க சார் சொல்லுங்க. இப்ப என்ன விஷயம்? இல்ல சார் ஒரு பிரச்சனை சார். நானும் அட்வொகேட் தான் சார். ஆனா நான் வந்து சார் நான் லாயர் சார், அட்வொகேட் கிடையாது. நான் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணல. சரிங்க சார் இப்ப என்ன விஷயம்? இல்ல ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் உனக்கு சொந்தக்காரன் எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அட்வொகேட் தானே, எல்லாம் பெரிய ஆளுங்க தானே, அப்புறம் என்ன கூந்தலுக்காக நீர் என்னிடத்தில் வருகிறீர்? இதுதான் கேள்வி இப்போ. கரெக்ட்டுங்களா? நேற்று அவர் அட்வொகேட் அவரை வந்து நான் ஒரு ஸ்டேஷனில் பார்க்குறேன். இஸ் நாட் அன் அட்வொகேட், இஸ் அன் லாயர். கரெக்ட்டுங்களா? அவர் வந்து லாயர் ஆனால் எனக்கு ஏடிஜிபி தெரியும், டிஜிபி தெரியும், ஐஜியை தெரியும், டிஐஜியை தெரியும், எல்லாரையும் தெரியும், எனக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியும், பிரைம் மினிஸ்டர் தெரியும். சரிங்க, ரைட். என்கிட்ட என்ன சொல்கிறீங்க? ஏன் விஷயம்? இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் நீங்கள் பார்ப்பீங்களா? அதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அப்புறம் என்ன கூந்தலுக்காக என்னிடத்தில் வருகிறீர் ஐயான்னு கேட்டதுக்கு, இல்லைங்க சார் இந்த மாதிரிலாம் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் சொன்னால் தான் வந்து உங்ககிட்ட எனக்கு ஒரு மரியாதை கெத்து இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்னை ரொம்ப சப்பையாக பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? நான் சப்பையாலாம் பார்க்க மாட்டேன். நீ ஃபீஸ் கொடுத்தா தான் கேஸ் பார்ப்பேன், எல்லாம் வெளியே போ அப்படின்னுவேன். இதுதான் விஷயம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தாத்தாவை தெரியும், என் தாத்தா பெரிய ஆள், என் தொத்தா பெரிய ஆள், நான் ஸ்ட்ரைட்டாக போய் மினிஸ்டரை போய் பார்ப்பேன்னா, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் தான் மினிஸ்டர்ஸ் உட்காந்துருக்குறாங்களா? இதுக்கெல்லாம் தான் டிஜிபி, ஐஜி, டிஜிபிலாம் உட்காந்துருக்காங்களா? அவங்களெல்லாம் வேறு வேலை கிடையாதா? உன் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டைக்கு வந்து நீ வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட தான் போகணும், இல்லைன்னா நீ டேரெக்டாக கோர்ட்டுக்கு போகலாம். மற்றபடி இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் போடலாம். சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் போடுறேன், கம்ப்ளைண்ட்டெல்லாம் போடலாம். அதை விட்டு கவர்னர்கிட்ட போகலாமா, பிரசிடென்ட் கிட்ட போகலாமா, பிரைம் மினிஸ்டர் கிட்ட போகலாமான்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்டுன்னு வராரு. நீ ஸ்ட்ரைட்டாக ஆண்டவருடைய கோயிலுக்கு போயிடு. கரெக்டாக இல்லையா? அதுதான். அதை விட பெரிய இடம் வேறு எதுவுமே கிடையாது. நீ அங்கே போய்ட்டு நான் அமுச்சு விட்டாச்சு. சரிங்களா? அந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமான வேலைகள்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக நான் வந்து மினிஸ்டரை போய் பார்க்கலாமா, அவரை போய் பார்க்கலாமா, இதெல்லாம் முறை கிடையாது. முறை என்னது? ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட நீ போகணும், அதுதான் முறை. அப்படி உனக்கு போக விருப்பம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக நீ கோர்ட்டுக்கு போயிடணும். கரெக்டாக இல்லையா? ஒரு வக்கீலை வச்சு கோர்ட்டுக்கு போகணும். ஓகேவா? உங்களுடைய புகார் மனுவையெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற புகாரையெல்லாம் வக்கீல் டிராஃப்ட் பண்ணி கேஸை கொண்டு போய் ஃப்ரெஷ் கேஸாக வந்து ஃபைல் பண்ணும் பொழுது ஜட்ஜு என்ன சொல்லுவார் தெரியுமா? அதாவது இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதெல்லாம் வந்து முக்கியமான தேவைகள். ஆனால் ஃபார்ம் 2 மட்டும் எனக்கு கொடுங்க, ஃபார்ம் 1, ஃபார்ம் 3 எனக்கு வேண்டாம், ஃபார்ம் 2 கொடுத்தாலே போதும் நான் நம்பர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஜட்ஜஸ் உண்டு. ஓகேவா? நீ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக நீ கோர்ட்டுக்கு வந்துட்ட. ஓகே, உன்னுடைய கேஸை நான் அன்னம்பர்டு கேஸை நீ காலிங்கில் கொடுக்குறேன், நான் வாங்கிக்கிறேன். கரெக்டாக இல்லையா? ஆனால் நான் இதை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அனுப்புவேன். அனுப்பி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எனக்கு இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தா தான் நான் நம்பர் பண்ணுவேன் அப்படின்னு ஜட்ஜு சொன்னாங்கன்னா அது கரெக்டு. ஜட்ஜஸ் அப்படி சொன்னாங்கன்னா, இல்லைங்க ஐயா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போகாமையே நீங்கள் நம்பர் பண்ணி விட்ருங்க ஐயா அப்படின்னு சொன்னாக்கா நம்பர் பண்ண மாட்டேன்னு வரும் ஜட்ஜு. கரெக்டாக இல்லையா? அந்த கோர்ட்டுக்கு அவர் தான் எஜமான். அது அவரோட கோர்ட் அது. கரெக்டுங்களா இல்லையா? அவர்கிட்ட போய்ட்டு நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. ஐயா நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், 10 நாள் 15 நாள் அலைய விட்டாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போனால் இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆகும், அவங்க 4-5 வயதாக போடுவாங்க. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டுக்கு வந்துட்டேன் ஐயா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நம்பர் பண்ணி விட்ருங்க ஐயா. எதுக்கு ஐயா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்டலாம் போகணும்? ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போகாமையே நம்பரிங் பண்ணலாமே ஐயா அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம், அது ரைட்டு. ஆனால் நான் பண்ண மாட்டேன். இது என்னுடைய கோர்ட்டு, நான் இப்படி தான் நம்பரிங் பண்ணுவேன்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் நீ கொடுக்குற கேஸ் பண்டிலை நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அனுப்புகிறேன். நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, வாய்தாவில் உட்காருங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும். அவங்க ரிப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் நம்பரிங் பண்ணுறேன்னு ஜட்ஜு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டிவிசி ஆக்ட் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா டிவிசி ஆக்டில் அப்படி தான் போட்டிருக்கு. டிவிசியை மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ணுற புலிகளுக்காக நான் போடவில்லை. டிவிசி ஆக்டை மட்டுமே எடுத்து படித்து அதிலேயே 100-200 கேஸ் பார்த்து ஸ்பெஷலைஸ் பண்ண அட்வொகேட் புலிகளுக்காக நான் இதை போடவில்லை. எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்கு வந்தவங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? மற்ற பொதுமக்களுக்காக இதை போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம அந்த டிவிசி ஆக்ட் இந்த கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன் பாருங்கள். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் செக்ஷன் 9. கரெக்டுங்களா? இருங்க, அது செக்ஷன் 9 தான் அது. ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் செக்ஷன் 9 இருங்க, செக்ஷன் 9 எடுத்துக்கிறேன். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸு அதில் வந்து பாருங்கள், செக்ஷன் 9ல் பாருங்கள். இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டு அசிஸ்ட் த மேஜிஸ்ட்ரேட் இன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அசிஸ்ட் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 ஏ. ஓகேவா? 9(1)A ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுது பாருங்கள். அப்போ டு மேக் எ டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் டு த மேஜிஸ்ட்ரேட். கரெக்டுங்களா? அப்போ மேஜிஸ்ட்ரேட் பண்ணது கரெக்டு தானே? நம்ம ஜட்ஜை தப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? சொன்னால் அது என்ன அவன் கண்டெம்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டெம்ட் தான் நினைக்கிறேன். நான் இன்னும் ஃபுல்லாக அதை படிக்கல. அந்த நான் இன்னும் அந்தளவு இன்டெப்த்தாக போகலைங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஜட்ஜை குறை சொல்ல முடியாது. ஓகேவா? இன்னும் அந்த சட்டத்தை எடுத்து நான் ஃபுல்லாக படிக்கல. ஸோ எனக்கு தெரியல. சரிங்களா? இதில் என்னென்னா அதாவது என்னென்னா நானே போய் ஜட்ஜிகிட்ட பேசியிருக்கேன். ஓகேவா? நான் இது போல் வந்து மைலாட் நான் வந்து நிறைய கேசஸ் நம்பரிங் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போகாமையே நம்பரிங் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் 2 மட்டும் கொடுங்க, நான் நம்பர் பண்ணுறேன்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நான் நம்பரிங் நிறையா பண்ணியிருக்கேன். ஜட்ஜஸ் எனக்கு நம்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயா, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போனால் 1 மாதம் 2 மாதம் ஆகும். அது கேஸ் இழுத்துட்டு போகும் ஐயா. அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே நம்பர் பண்ணலாம். இல்லை சார், அப்படிலாம் பண்ண முடியாது மிஸ்டர் கவுன்சல். கரெக்டுங்களா? நான் சட்டப்படி தான் போவேன். சட்டத்தில் என்ன போட்டிருக்கு, செக்ஷன் 9ல் என்ன போட்டிருக்கு, டிவி ஆக்டில், இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டு அசிஸ்ட் த மேஜிஸ்ட்ரேட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போன்னா இதில் என்னன்னாக்கா ஜட்ஜஸுக்கு பவர் உண்டு. அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்கிறேன், நீதிபதியை சொல்கிறேன். சரிங்களா? என்னென்னா அவங்க வந்து ஃபார்ம் 2 மட்டும் வாங்கிக்கிட்டு நம்பரும் பண்ணலாம். சரிங்களா? ஜட்ஜஸ் வந்து நம்ம புகார்தாரர்கிட்டேருந்து பிளெயிண்ட்னா புகார் மனு வாங்கிக்கிட்டு ஃபார்ம் 2 வாங்கிக்கிட்டு கேஸை நம்பரிங் பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் உண்டு. இல்லைன்னா வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அனுப்பலாம். அதுக்கு அவங்களுக்கு பவர் உண்டு. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அனுப்பி, ஓகேங்களா, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் நம்பரிங் பண்ணலாம். அதை தான் சட்டம் சொல்லுது. ஸோ அப்போ ஜட்ஜு பண்ணது கரெக்டுங்களா? நம்ம வந்து ஜட்ஜை குறை சொல்ல முடியாது. சரிங்களா? இது 1 மாதம் ஆகட்டும். ஏன்னா அந்த கோர்ட்டில் 5,000-6,000 கேஸ் வந்துடும். அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவார், சரி இது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போட்டோம், ஒரு மாதம் கழிச்சு வரட்டும் நம்பர் பண்ணலாம். அது அவரோட எண்ணமாக இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து அந்த ஜட்ஜுக்கு, அந்த கோர்ட்டுக்கு அவர் தான் ஹெட்டு. சரிங்களா? நம்ம அவரை மீறி பேசவே முடியாது. ஸோ இதில் என்ன தெரியுது, ஒரு டிவிசி கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணணும், நம்பரிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அது மேஜிஸ்ட்ரேட் போய் நம்பர் பண்ணலாம். இல்லையா, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போகாமையே ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டில் போய் நம்பரிங் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா ஜட்ஜு ஒத்துக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்லாம் வேண்டாம்ப்பா, நானே எடுத்துடுறேன்ப்பா, கேஸை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்பர் திஸ் கேஸ் அப்படின்னு ஜட்ஜு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, நம்பர் ஆகிடும். கரெக்டுங்களா? இல்லை இதை வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் நம்பரிங் பண்ணலான்னு ஜட்ஜு சொன்னாலும் அதுவும் கரெக்டு தான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் கரெக்டு. சட்டம் அப்படி தான் சொல்லுது. கரெக்டுங்களா? டு மேக் ஏ டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் டு த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கரெக்டுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து கோர்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. அந்த நெக்ஸ்ட் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எது, அந்த அனைத்து மகளிர், அங்கேயும் ஒரு காப்பியை கொடுத்துருவாங்க அவங்க. சரிங்களா? இதுதான் மேட்டர். ஸோ வக்கீல்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் நம்பர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக கோர்ட்டில் போட்டு நம்பரிங் பண்ணலாம். இல்லை ஜட்ஜு இல்லை அதெல்லாம் கிடையாது, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் தான் நம்பர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கரெக்டு தான். சட்டம் அதுதான் சொல்லுது. ஜட்ஜு பண்ணுறது கரெக்டு. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கேஸ் டிலே ஆகிறது, அது தலையெழுத்து, ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சரி, ஓகே. அதுக்கப்புறம்
இந்த டிவிசி ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சட்டம் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஓகேங்களா? ஆனா, இத வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. சில பெண்கள் இத மிஸ்யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கணவர் வந்து வழிக்கு வரல வைங்களேன். இந்த கணவர் வழிக்கு வரலன்னா, கணவர் மேல மெயின்டனன்ஸ் கேஸ் போடுவாங்க. மெயின்டனன்ஸ்னா ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாழ்க்கை பொருளுதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஜீவனாம்சம். கரெக்ட்டுங்களா? கணவர் எப்போது ஜீவனாம்சம் தர வேண்டும் அப்படின்னா, கணவர் எப்போது ஜீவனாம்சம் தர வேண்டும்னா, சிம்பிளா சொல்லிர்றேன் பாருங்க. ஜட்ஜ் வந்து கணவர கூப்பிடுவாரு. "கணவர் இங்க வாங்க, மிஸ்டர் மனைவி இங்க வாங்க" நிக்க வைப்பாங்க. "மிஸ்டர் கணவர், இது உங்க மனைவி தானே?" "எஸ், ஆமாங்க ஐயா, இது என் மனைவி தான்" அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஜீவனாம்சம் குடுத்துடணும். கரெக்ட்டுங்களா? இது புரியுதா உங்களுக்கு? இதுதான் பேசிக் கான்செப்ட் இதுதான். ஜட்ஜ் கூப்பிடுவாரு, "மிஸ்டர் கணவர் இங்க வாங்க, மிஸ்ஸஸ் மனைவி இங்க வாங்க, முன்னாடி நில்லுங்க." 2 பேரும் நிப்பாங்க. "மிஸ்டர் கணவர், இந்த பெண் உங்கள் மனைவி தானே?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. "ஆமாம்" அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாலே ஜீவனாம்சம் குடுக்கணும். இதுதான். ஓகேவா? இதுதான் 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 என்ன சொல்றது? நான் உங்களுக்கு நெறைய ஆர்டர்ஸ் நான் கையில வச்சிருக்கிறேன். நெறைய ஆர்டர்ஸ் என் கட்ல வச்சிருக்கேன். அப்புறம் ஃபுல்லா பின்னாடி கட்டு தான் இருக்குது. சரிங்களா? இதுதான். அதாவது என்னன்னா, இந்த பெண் என்னுடைய மனைவி தான் அப்படின்னு கணவர் ஒத்துக்கிட்டாலே கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி அவரு ஜீவனாம்சம் குடுத்தாகணும். "இந்த குழந்தை எனக்கு பொறந்தது தான்" அப்படின்னு ஜட்ஜ் முன்னாடி அந்த கணவர் ஒத்துக்கிட்டாலே ஜீவனாம்சம் குடுத்தாகணும். இதுதான் மேட்ரு. சரிங்களா? இந்த டிவிசி வந்து இந்த 2005ல வந்துச்சு பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல சட்டம். சரிங்களா? சட்டத்த நான் குறை சொல்லவே இல்ல. அத மிஸ்யூஸ் பண்றவங்கள தான் நான் குறை சொல்றேன். கரெக்ட்டுங்களா? எல்லாருமே அத மிஸ்யூஸ் பண்றதில்ல. ஒரு சில பெண்கள் வந்து அத மிஸ்யூஸ் பண்றாங்க. அத ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. ஒரு வெப்பனா, அதாவது ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்துறாங்க. தன்னுடைய கணவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும். எப்படியாச்சும் அவன வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அவன ஒண்ணுமில்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சட்டத்தை வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அது தட் இஸ் கண்டெம்னபிள். சரிங்களா? இத பண்றது யாருன்னா படிச்சவங்க தான் இத பண்றாங்க. படிக்காதவங்க இத பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஒண்ணு, பெண்களுக்கு கோர்ட் சப்போர்ட் பண்ணும். இந்த அரசாங்கம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ லேடீஸ் கவலை கொள்ள வேண்டாம். லேடீஸ் உங்களுடைய பிரிவிலேஜஸ நீங்க என்ஜாய் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, இறங்கி அடிக்கலாம். இறங்கி ஆடலாம். அதாவது இந்த என்ன சொல்றது? இனிமே அந்த மேட்ச் அது பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த டெஸ்ட் மேட்ச்லாம் கிடையாது. டெஸ்ட் மேட்ச்லாம் இனி வேண்டாம். 50 ஓவர் மேட்ச்லாம் அதெல்லாம் வேண்டாம். நீ 20 தான். சரிங்களா? அதாவது இறங்கி அடிக்கலான்றேன். அடிச்சு ஆடணுன்றேன். அந்த கடைசியா அந்த 40வது ஓவர்லேருந்து 50வது ஓவர் வரைக்கும் அடிச்சு ஆடுவாங்க பாருங்க. அவுட் ஆனாலும் பரவால்ல, போனா 6 போனாலும் பரவால்ல, அவுட் ஆனாலும் பரவால்ல, கேட்ச் பிடிச்சாலும் பரவால்ல, அடிச்சு ஆடணும். கடைசி 10 ஓவர்னுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து அடிச்சு ஆடலாம். சரிங்களா? கோர்ட் வில் சப்போர்ட் லேடீஸ். அதாவது நியாயம், நீதி இருக்கிற, உண்மை இருக்கிற பெண்களுக்கு கோர்ட் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். பொய்யான அஃபிடவிட் தாக்கல் பண்ணக்கூடாது. பொய்யான அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தாக்கல் பண்ணக்கூடாது. பொய்யான அஃபிடவிட் போட்டு பொய்யா வந்து என்ன சொல்றது? போடுறது பொய்யான அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். போடுறது பொய் கேஸு. இது கோர்ட்டுக்கு ஆதாரபூர்வமா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா வந்து ஆர்டர் கிடைக்காது. கரெக்ட்டுங்களா? அதத்தான் நான் சொல்றேன். ஸோ வந்து கோர்ட்டுக்கு உண்மைய சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது. என்னுடைய கேஸ்ல வந்து அப்படிதான் பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, வந்து ஷி இஸ் அ வொர்க்கிங் வுமன். ஆனா அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்ல எழுதுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நான் வேலையே செய்யலைங்க, வருமானமே இல்லன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து டிவிசி கேஸ ஃபைல் பண்ணுச்சு. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து, அந்த பொண்ணு வந்து வேலை செய்யுதுங்க, சம்பாதிக்குது. ஒரு நாள் கூட அந்த பொண்ணு வேலை இல்லாம, சம்பளம் இல்லாம இல்ல. இதோ பாருங்க அந்த பொண்ணுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு அந்த பொண்ணு அந்த 1 வருஷத்துக்கு 1 1/4 வருஷத்துக்கு அந்த பொண்ணு வந்து சம்பாதிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாசமும் ரூ. 2,00,000 சம்பளம் வாங்குதுங்க. வாங்கியிருக்குது. இத பாருங்க அந்த பொண்ணுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட்டு. இந்த பாருங்க அந்த பொண்ணுனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இத பாருங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கொண்டு போய் குடுத்துட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குது, ஆட் இன்டரிம் மெயின்டனன்ஸ். ஓகேங்களா? ஆட் இன்டரிம் மெயின்டனன்ஸுக்கு 20,000 குடுத்து தான் ஆகணும்னு ஜட்ஜ் ஆர்டர் போடுறாங்க. அந்த பையனுக்கு ரூ. 1,00,000 சம்பளம், அதனால நீ ரூ. 20,000 குடுப்பான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து ஆட் இன்டரிம் மெயின்டனன்ஸுக்கு ஆர்டர் போடுறாங்க. சரிங்களா? இப்போ அவன் என்ன பண்றான், சரி ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறான், 20,000 தானே ஜட்ஜ் குடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவனும் 1 1/4 வருஷமா குடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸுக்கு கட்டணம், குழந்தை இவருக்கு தான் பொறந்துச்சு, இவரு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுது. ஜட்ஜ் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல் ஃபீஸ பணத்த கட்டுப்பான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஆர்டர் போடுறாங்க. சரிங்களா? இதுக்கு மத்தியில நாங்க என்ன பண்றோம் அப்டின்னா வந்து, அந்த பெண்ணு வந்து அன்எம்ப்ளாய்டு அப்டின்னு சொல்லிட்டு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்ல போட்டிருக்குங்க. ஆனா ஷி இஸ் அ வொர்க்கிங் வுமன்ங்க. அப்டின்றத ஆதாரப்பூர்வமா போய் அந்த பொண்ணுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையே கொண்டு போய் குடுத்துட்டோம். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஹைலைட் பண்ணிட்டோம். சேலரி பெய்டு ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன், சேலரி பெய்டு ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ன்னு ஒவ்வொரு மாசமும் சேலரி பெய்டு அந்த பொண்ணுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட கொண்டு போய் கோர்ட்ல குடுத்துட்டோம்.
ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆச்சு, கோர்ட்டை ஏமாத்தி வந்து ஆட் இன்டரிம் மெயின்டனன்ஸ் ஆர்டர் வாங்கிடுச்சு. கோர்ட்டை ஏமாத்தி ஸ்கூல் ஃபீஸ் ரூ. 80,000 ஸ்கூல் ஃபீஸையும் வாங்கிடுச்சு. நாங்க இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட குடுத்த உடனே ஜட்ஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, இப்படி பொய்யா போட்டிருக்கியேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண திட்டுனாங்க. "நீ வெளிய போ முதல்ல" அப்படின்னாங்க. அந்த பொண்ணு 2 ஸ்டெப் தள்ளி நின்னுச்சு. அப்படி கண்ணாடிய கழட்டி வச்சுட்டாங்க. கழட்டி வச்சுட்டு, "முதல்ல வெளிய போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. பொய் சொல்ற நீ. என்கிட்டயே பொய் சொல்ற. என்னையே நீ ஏமாத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அன்னைக்கு சத்தம் போட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஆ அ இந்த மாரிலாம் தப்பு செய்யக்கூடாது. அப்போ நீங்க இந்த மாரி பொய் சொல்லி கோர்ட்ட ஏமாத்துறீங்க அப்படின்னா, பொய்யான டாக்குமெண்ட் போடுறீங்க. இட் இஸ் அமௌண்டிங் டு பெர்ஜூரி. கரெக்ட்டுங்களா? பொய்யான ஆவணம் தாக்கல் பண்ணக்கூடாது. பொய்யான அஃபிடவிட் போடக்கூடாது. பொய்யான அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ போடுறீங்க. நீங்க தைரியமா போடுறீங்க. ஆனா உங்களோட கணவர் என்ன பண்றாரு? உங்கள விட ஷார்ப்பா இருக்கிறாரு. உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட கொண்டு போய் கோர்ட்ல போட்டாருங்க அவரு. சரிங்களா? உங்களுடைய சம்பளத்த தான் கொண்டு போய் அவர் கோர்ட்ல போடுறாரு அவரு. "அம்மா இந்த பொண்ணு பொய் சொல்லுதும்மா. இந்த பொண்ணு ஒரு மாசத்துக்கு ரூ. 2,00,000 சம்பாதிக்குதுங்கம்மா. இதோ பாருங்கம்மா அந்த பொண்ணினுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட பாருங்கம்மா. ஒவ்வொரு மாசம் 2 லட்சம் விழுந்துகிட்டு இருக்கும்மா அந்த பொண்ணுக்கு. அப்படி இருக்கும்போது நான் வேலையே செய்யல, சம்பாதிக்கவே இல்ல, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுதும்மா, பொய் சொல்லுதும்மா. உங்கள ஏமாத்தி 2 ஆர்டர் வாங்கிச்சும்மா. ஒரு ஆர்டர் ஆட் இன்டரிம் மெயின்டனன்ஸ் ஆர்டர் வாங்கிச்சு. இன்னொன்னு ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டர் வாங்கிடுச்சு. 2த்துக்கும் நான் பணம் கட்டிட்டேன்ம்மா. அந்த பொய் சொல்லி அந்த அம்மா ரூ. 2,00,000 சம்பாதிக்குதுங்கம்மா. அப்படி இருக்கும்போது என்கிட்ட இருந்து மாசம் 20,000 வாங்கிட்டு இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் 80,000 வாங்கிட்டு இருக்கு. இதோ பாருங்க ஆதாரம்னு சொல்லிட்டு நாங்க அஃபிடவிட் பெட்டிஷனும் போட்டோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் குடுத்துட்டோம். இப்ப ஜட்ஜ் என்ன பண்ணாங்க, அவங்க ஜட்ஜுக்கு கோவம் வந்து போச்சு. "என்ன ஏமாத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் திட்டுனாங்க. ஆனா அந்த திட்டுறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அசரவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் பேச ஆரம்பிச்சது. ஜட்ஜ் கண்ணாடிய கழட்டி வச்சுட்டாங்க. "ஃபர்ஸ்ட்டு வெளிய போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. நீ முன்னாடி இனிமே என்ட்ட பேசவே கூடாது. இனிமே நீ வாயே திறக்கக்கூடாது. உன்னோட வக்கீல் மட்டும் தான் பேசணும்." கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அதுவும் கோர்ட்ட ஏமாத்துது அது. அப்ப ஜட்ஜ் நெனச்சா என்ன வேணா ஆக்ஷன் எடுக்கலாம். பெர்ஜூரி, ஐபிசி கவரபிள் அஃபென்ஸ், எஃப்ஐஆர் போடலாம். என்ன வேணா பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி தப்புகள செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, 17 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. தேங்க் யூ.